டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசன் தான். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார். கருதிங்கிறத வேறு ஒன்றும் இல்லை. இவருக்கு கருதிங்கிலினா சாப்பாடே இறங்காது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இவர் போதை போட்டுருக்கிறாரு, குடிச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, குடிக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அதே மாதிரி தான் தெரியுது, போதை போட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனால் போதை போட்டார் இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் தெரியாமல் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். மொத்தத்தில் இவருக்கு 10-15 நாளைக்கு முன்னாடி மஞ்சக்காமலை வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தியம் பண்ணாங்க. அப்புறம் குடிக்கக்கூடாதுன்னாங்க, இனிமேல் குடிக்க மாட்டான்னாங்க. அப்புறம் இவர் போதை போட்டார் இல்லையான்னு தெரியல. போதை போட்டால் ரொம்ப கஷ்டங்க. மஞ்சக்காமலை நீங்கள் தண்ணி அடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. பல டைம் பல வீடியோவில் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இவர் போதை போட்டால் எனக்கு தெரியல. ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, கண்டென்ட்டுங்கிற பேரில் முழுக்க கறி சாப்பிட்றது, அது போண்டா சாப்பிட்றது, சாப்பாடு எல்லோரும் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஏங்க இவரை பற்றி மட்டும் பேசுகிறீங்க அப்படிங்கிற எல்லா யூடியூப்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வீடியோ இருக்குங்க. ஆனால் முழுக்க சாப்பாட்டை மையப்படுத்தி எடுக்கிறது நம்ம இளவரசர் தான். என்ன காரணம்னா, இவருக்கு வர்றது பூரா இலவச வருமானம். ஓகே, நேற்று ஆடி கீர்த்திகை எந்த வீட்டிலும் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க, ஒரு சில வீட்டில் எடுப்பாங்க. இவர் கடா வெட்ட ஒன்றும் தப்பு இல்லைங்க, வீடியோ போடலாம் தப்பு இல்லைங்க, அது போட்டுக்கலாம். அவர் கோயில் சம்மந்தமாக கோயில் பற்றி மட்டும் போட்டுக்கலாம். இவர் அந்த கூறு கருதிங்கிறதே கிட்டத்தட்ட 10 ஷார்ட்ஸில் போட்டிருப்பார். என்ன காரணம்னா, இந்த மாதம் போன மாதம் வருமானம் இல்லைங்க. இந்த மாதம் அவருக்கு வருமானம் வேண்டுன்னா வருமானம் வர்றதுக்கு வேண்டி முழுக்க அந்த அவங்க பொண்டாட்டிக்கு கணவர் மேலே அக்கறை இருக்குதான் இல்லையான்னு எனக்கு தெரியல. இவர் நேற்று போதை போட்டாரா இல்லையான்னு இல்லை. போதை போட்டால் ரொம்ப சிரமம். மஞ்சக்காமாலேன்ட்டு பத்தியம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 நாளாக பூரா கறி இல்லாத வீடியோ ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் கறி எடுப்பாங்க. ஆனால் முழுக்க 6 நாளில் 5 நாள் கறி எடுக்கிறது இவர் மட்டும்தான். வேறு எந்த யூடியூப்பரும் கிடையாது. எல்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் கறி எடுப்பாங்க. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா முழுக்க 6 நாள் 5 நாளும் கறி இல்லாத வீடியோ வராது. என்ன காரணம்னா, இவருக்கு வர்றது பூரா எந்த இடத்துலையுமே எந்த வேலைக்கு போய் எந்த இடத்துலையுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ அதெல்லாம் கிடையாது. முழுக்க வலைதளத்தை நம்பி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற கணவன் மனைவிகள் அது இவங்க மட்டும்தான். எல்லா வீட்டிலும் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கடுமையாக உழைப்பாங்க. ஆனால் இவர் பொறுத்தளவுக்கு இவர் பண்ணுறதா பேசுகிறதா நியாயம், இவர் பேசுகிறதா கண்டென்ட். அப்படின்னா இவருக்கு கண்டென்ட்டே என்ன தெரியுங்களா? சாப்பிட்றது, கருதிங்கிறது, குழந்தை காட்டுறது, அந்த வீட்டுக்குள்ளே குழந்தை மண்ணுக்குள்ளே விளையாடுறது, இதுதான் கண்டென்ட்டுங்கிற பேரில் வித்தியாசமான கண்டென்ட்டு எதுவுமே கிடையாது. ஆனால் என் வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, ஒரு கண்டென்ட் எப்படின்னா, ஒரு கண்டென்ட்டு சுற்றுலா மையமாக தான் இருக்குது, ஒரு கண்டென்ட்டு கோவில் திருவிழாவாக தான் இருக்குது. ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு உழைக்கவே கூடாதுங்க. நாம் 100 வயசு வர வரைக்கும் நம்மளுக்கு பின்னாடி நம்ம பையன், நம்மளுக்கு பின்னாடி பேரை அப்படி கொள்கையை வச்சுருப்பாடாட்டுக்குது. யூடியூப்பை குடும்பத்துக்கே தாரவாத்து விட்டுட்டாடாட்டுக்குது. ஏன்னா வருமானம் கொட்டுது இல்லைங்க. போட்டால் 200K 300K பார்க்குற மக்கள் இருக்கிறாங்களா? இப்போ ஒரு சினிமா எடுக்கலாங்க, ஒரே கதையவே திருப்பி எடுத்தால் போர் அடிக்கும். ஆனால் இவர் எடுக்கிறது ஒரே ஸ்க்ரீன் ப்ளே, ஒரே ஸ்கிரிப்டு தான். கொஞ்சம் சேஞ்செல்லாம் கிடையாது. சேஞ்ச் பண்ணுவார். ஒரு வீட்டில் இருப்பார், அப்புறம் 2 மாதம் கழிச்சு இன்னொரு வீட்டுக்கு போவார், இன்னொரு 2 மாதம் கழிச்சு ஒரு வீட்டுக்கு போவார். அந்த வீட்டை சுற்றி ஹோம் டூர் போடுவாங்க. பார்க்குறதுக்கு தான் மக்கள் இருக்கிறாங்களா? நம்மளுக்கு வருமானம் கொட்டுது. நாம் எந்த வீடு மாறினா என்னங்க, நம்மளுக்கு வர்றது பூரா இலவச வருமானம். இவர் மாதம் அந்த வீட்டுக்கு 10,000 ரூபா வாடகை கொடுக்குறாரு. அந்த 10,000 ரூபா எப்படி வாடகை கொடுக்குறாருன்னா, ஏதோ கம்பெனிக்கு போய் உழைச்சோ, ஒரு விவசாய கூலி வலிக்கோ அங்கெல்லாம் கிடையாது. வலைதளத்தில் உட்காந்துட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு அந்த காசு எடுத்து வாடகை கொடுக்குறாரு, மளிகை சாமானம் வாங்குறாரு. அப்போது மக்களாகிய இவருக்கு அந்த 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவரை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஃபேமிலி யூடியூபர் இருந்தீங்கன்னா விதவிதமாக வீடியோ போடலாங்க. அதாவது கணவன் மணி ரொமான்டிக்காக வீடியோ போடலாம். ஆனால் இவர் போடுறது பார்த்தா அந்த சமையல் கட்டு, அந்த குழந்தை, அவங்க ஒய்ஃபுக்கு மொத்தத்தில் கணவர் எந்த இடத்தையும் உழைக்கக்கூடாது, பக்கத்துலேயே இருக்கணும். ஆனால் இலவச வருமானம் வரணும், ஆடம்பர வாழ்க்கை வரணும். இதுதான். நீங்கள் பல ஃபேமிலி யூடியூபர் எடுத்துட்டிங்கன்னா, கணவர் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார், இல்லை உழைப்பாங்க. மனைவி அந்த யூடியூப்பை ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இன்னொரு இடத்துல போய்
எங்கள் கணவர் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாரு, அந்த இடத்துல வருவார், பெருமையாக சொல்லுங்க. இவங்க வெளியில் போய் அந்த அம்மையார் காயத்ரி உங்கள் கணவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டால், எங்கள் கணவர் எங்கேயுமே ஒர்க் பண்ண மாட்டாருங்க, எப்போவுமே ஒர்க் பண்ண மாட்டாருங்க, யூடியூப்பில் எங்களுக்கு வருமானம் கொட்டுது அப்படின்னு சொல்லும்போது மேலே பக்கத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் கவலையே இவங்க பட மாட்டாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு இலவச வருமானம் கொட்டும்போது எதுக்காக கவலைப்படணும். நேற்று கறி திங்கிறாருங்க, எல்லா நாளும் தான் கறி திங்கிறாரு. கோச்சை தான் கூர்க்கறியாமல் அது வேறு காட்டுறாரு. கூர்க்கறிப்பா தெரியாதவங்க பார்த்துக்குங்க. மொத்தத்தில் இவர் எனக்கு போதை போட்ட மாதிரி தான் தெரியுது, ஆனால் நான் போடாமல் சொல்ல மாட்டேன். மொத்தத்தில் மஞ்சக்காமலை வந்தால் ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் அடித்தா பல பின்பலையே சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் இவருக்கு தெரியுமோ இல்லை தெரியலையேன்னு தெரியல, இவங்க ஒய்ஃபுக்கு தெரியுமோ இல்லை தெரியலன்னு தெரியல. சரி, நேற்று ஒரு வேளை ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தால் இனியாவது இவர் ட்ரிங்க்ஸை தவிர்க்கலாம். ஏன்னா நாம் ஒருத்தர் நல்லா இருக்கும்னு தான் ஆசைப்படுவோம், யாரும் கெட்டு போக ஆசைப்படக்கூடாது. ஆனால் இவருக்கு தெரியுமா இல்லை தெரியலையே எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவருக்கு இலவச வருமானம் இருக்கிற வரைக்கும் இவர் எதை பற்றியும் கவலை வர மாட்டாருங்க. யார் என்ன பேசினாலும் கவலையே விட மாட்டார். மொத்தத்தில் இவர் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே கவலையே பட மாட்டார். இவர் எந்த வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு தான் வருமானம் வருது இல்லைங்க. இந்த மாதம் அதிகமாக வீடியோ போடுறாரு, கடுமையாக உழைக்கிறாருங்க. வலைதளத்தில் கடுமையாக உழைக்கிறார். எதுக்காக? இலவச வருமானத்துக்கு வேண்டி. இது ஒரு நாள் தலைகுப்பராக ஆகும்போது இவர் சிந்திப்பார். அந்த சப்ஸ்கிரைபராக கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணுங்கள். அதை விட்டு போட்டு எனக்கு அவங்க என்ன பண்ணாலும் என்னன்ட்டு எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது எதாவது அட்வைஸ் பண்ணாங்களா கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் பேசும்போது மட்டும் பண்ணியிருப்பாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான், நான் கிடையாது. சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது. வீடியோ நல்ல வீடியோ இருக்குது, டிஃப்ரெண்ட்டான வீடியோ இருக்குது. ஆனால் இவர் போடுறது பார்த்திங்கன்னா ஒரே வீடியோ ஒரே வீட்டில் இல்லை, பல வீட்டில் ஒரே கண்டென்ட் தான். டிஃப்ரெண்ட்டான ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், நான் இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுவேன்னாரு. டிஃப்ரெண்ட்டாக இல்லை, பூரா சாப்பாடு வீடியோ தாங்க. திங்கிறது, போண்டா திங்கிறது, பச்சி திங்கிறது, அப்புறம் எப்போ போல் கறி, இது மட்டும்தான் இவங்க வீடியோவில் இருக்குது. மொத்தத்தில் சிந்தியுங்கள், அதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, நன்றி, வணக்கம்.